எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து என்னோடய பாட்டியோட ஊர். ஸோ இங்கே வந்து இப்போ நெல் சாகுபடி பண்ண போகிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து விதை தெளிக்கலான்னு இருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மயில். எப்போவுமே வந்து மயில் வந்து இங்கே அடையிற இடம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கீழே கலந்து எடுத்தேன். ஓகே, வாங்க நம்ம போய்ட்டு எப்படி விதை தெளிக்கிறாங்க, அங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பாட்டியோட வீடு. இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எள்ளு செடி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நேச்சுரலாக பசுமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாத்தா பாட்டி 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க. இருக்கிற எல்லாருமே வந்து மேரேஜ் வெளியூர் போயிட்டாங்க. இப்போ மாமா மட்டும்தான் இருக்காரு. ஸோ இதான் வந்து எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ. இப்போ மாடியில் நின்று பார்க்கலாம். இப்போ அந்த மாடியில் இன்னும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் அந்த ஊரில். நெல், பருத்தி, அப்புறம் எள், இது எல்லாமே வந்து இந்த ஊரில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வீட்டை சுற்றி உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு செடி. இந்த மாடியில் வந்து வெறும் ரேம்ப் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இன்னும் படி வைக்கலை. கஷ்டப்பட்டு தான் ஏறி இறங்கி ஆகணும். இப்போ இந்த எள்ளு செடி இப்போ தான் வளர்ந்து இதில் பூ வச்சுருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது வந்து காய் வச்சிடும். ஸோ காய வச்ச அப்புறம் இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அதுலேருந்து எள்ளு எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் விதை தெளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த குடிசை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இதை வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி. இந்த பருத்தியில் இப்போ தான் பூ வச்சுருக்கு. இது நல்லா வளர்ந்தப்புறம் இந்த செடியிலேருந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு பருத்தி ஆலைக்கு அனுப்பிடுவாங்க. இது எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப பூ வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ வந்து விதை நெல்லை தெளிக்க போகிறாங்க. ஸோ இந்த விதை நெல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விதை நெல்லாவே கடையில் வாங்கி இந்த மூட்டையை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் கழித்து தண்ணி நல்லா வடிஞ்ச அப்புறம் இந்த விதை எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் வந்து விதை தெளிப்பாங்க. இப்போ இந்த மூட்டையை ஒன்று ஒன்றா இப்போ வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த வயலுக்கு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பருத்தி செடி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து விதை தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க.
அந்த மூட்டை எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விதையை கொட்டி தெளிச்சிட்ருக்காங்க. விதை தெளித்த அப்புறம் 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நாற்று வளர்ந்து வந்திருக்கும். ஸோ அந்த நாற்றை பறித்து திருப்பி அடுத்த நாள் வந்து நாற்றை வந்து நடுவாங்க. அதுலேருந்து 3 மாதம் 4 மாதம் கால இடைவெளியில் இந்த நெல்லுங்கிறது வளர்ந்து வந்திருக்கும். ஸோ அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ விதையை வந்து அங்கங்கே தெளிக்கிறதுக்கு வசதியாக இந்த மூட்டையை வந்து ஒரு இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கள் பெரியம்மா. இவங்க வந்து இப்போ நத்தையில் உள்ள சதையை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டா வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ இப்போ நானும் இவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ இவங்களோட டெய்லியும் வந்து இந்த மாதிரி பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி ஒரு நாள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பிரியாணி செஞ்சு எடுத்து வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் நம்ம விவசாயத்தை பற்றின ஒரு பேசிக்கான விஷயம் தான் பார்த்துருப்போம். ஸோ விதை நெல் எப்படி தெளிக்கிறாங்க, அப்புறம் பருத்தி, எள்ளு இந்த விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். ஸோ போக போக இதனோட வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை நம்ம வந்து போக போக போகிற வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.